ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மணி மம்மி மைண்ட் செட் சேனல். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது உண்மையிலே ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு. இதை நானும் உங்களை மாதிரி ஒரு யங் ஸ்டேஜ் தான். ஆரம்பத்தில் எனக்கு நம்பிக்கை கிடையாது எதுலேயுமே. இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் நடக்குமா அப்படிங்கிற இதில் தான் நானும் இருந்தேன். பட் ஃபாலோ பண்ணி எனக்கு ரிசல்ட்டு தெரியும் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாமே நானாக ஃபாலோ பண்ணது, நானாக க்ரியேட் பண்ணது கிடையாது. இதில் 1-2 நானாக க்ரியேட் பண்ணியிருப்பேன். மீதி எல்லாமே நான் யூடியூப்லேருந்து பார்த்து கற்றுக்கிட்டது தான். யூடியூப்பில் 2 யோகிகள் சேனல் நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க ஒருத்தவங்க லேடி, ஒருத்தவங்க தாய்லாந்தில் உள்ள சாமியார், அதாவது நம்ம தமிழில் சொன்னால் சாமியார், யோகிகள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணேன். நான் ஃபாலோ பண்ணி நிறைய சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நான் இதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, என்னோடய வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வந்த அந்த 11 பழக்க வழக்கங்கள் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் வேக்கப். நான் சின்ன வயசாக இருக்கப்போ ஸ்கூல் போகிறப்போ ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறமே காலேஜ் படிக்கிறப்போ நர்சிங் படிக்கிறப்போ எனக்கு காலையிலேயே எழுந்திரிக்கிற ஹேபிட் கிடையாது. ஏன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட் வரும். அதனால் நான் ஒவ்வொரு ஷிஃப்ட்டை பொறுத்து தான் எழுந்திருப்பேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா நான் படிக்க போயிட்டேன். ஸோ அப்போ அந்த டைமில் 3 இயர்ஸ் நான் காலையிலே எழுந்திரிச்சேன். பட் எனக்கு காலையிலே எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றது, இந்த கிராட்டிடியூட் எழுதுகிற பழக்கம்லாம் கிடையாது. இப்போ ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி காலையிலே எழுந்திரிக்கிற பழக்கம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அதை கன்சிஸ்டன்சியாக ஃபாலோ பண்ணல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த 1 இயருக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒரு ஸ்பார்க் வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் காலையிலே எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸ்மால் மெடிடேஷன். ஆல்ரெடி இந்த மெடிடேஷன்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி 1 மாதத்துக்கு பண்ணுவேன், அப்புறம் விட்டுடும். ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது. ஆனால் இந்த ஹோ ஓப்பனோ ப்ரேயர் மட்டும் நான் எவ்ரிடே பண்ணினேன். இந்த மெடிடேஷன் பண்ணுறதெல்லாம் அந்த நேரத்தில், நம்ம படிக்கிற நேரத்தில், நம்ம பார்க்குற நேரத்தில் நம்ம பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தோணும். பட் ஒரு 10 நிமிஷம் கழித்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை 10 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதை நம்ம விட்டுருவோம். நானும் அந்த மாதிரி தான். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் எனக்கு தெரியும். பட் பண்ணிகிட்டு இருந்தேன். 10 நாள் பண்ணுவேன், அப்புறம் விட்டுருவேன். ஒரு கன்சிஸ்டன்ஸே இருக்காது வாழ்க்கையில். அப்போது நான் என்ன பண்ணேன்னா, அதோட ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். 1 மந்த் பண்ணேன், திரும்ப விட்டுருவேன். திரும்ப ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபாலோ பண்ணேன். திரும்ப ஒரு 10 நாள் பண்ணுவேன், விட்டுருவேன். பட் ஆனால் இந்த லாஸ்ட்டு 1 இயருக்கு முன்னாடியிலேருந்து 1 இயருக்கு முன்னாடிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் மதிய வேலை, காலை வேலை போனேன்னா காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணிவிடுவேன். நைட் ஷிஃப்ட் போனால் என்னால் பண்ண முடியாது. ஆனால் நைட் ஷிஃப்ட்டில் இருந்துக்கிட்டே நான் இந்த ப்ரேயர்ஸ்லாம் சொல்லிவிடுவேன். ஆனால் என்னால் சாமி தான் கும்பிட முடியாது, விளக்கேற்றி சாமி கும்பிட முடியாதே தவிர, நைட் ஷிஃப்ட்டில் இருக்கப்போ நான் இந்த ப்ரேயர்ஸ்லாம் ஜஸ்ட்டு மனசில் நினச்சிப்பேன். அந்த மாதிரி நான் ப்ரேயர் பண்ணிவிடுவேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏர்லி மார்னிங் காலையில் எழுந்திரிச்சதுமே ஒரு ஸ்மால் மெடிடேஷன். அவங்க ஒரு யோகி லேடி. அவங்களோட மெடிடேஷன் தான் நான் ஃபஸ்ட்டு கேட்பேன். அந்த மெடிடேஷன் ஒரு 15 மினிட்ஸு. நான் எழுந்திரிச்சு டக்குன்னு தூங்கி எழுந்திரிச்சதுமே டக்குன்னு பெட்டை விட்டு வரமாட்டேன். அதனால் கொஞ்சம் சீக்கிரமே எழுந்திரிச்சிருவேன். இது ஒரு 15 மினிட்ஸ் இந்த மெடிடேஷன். யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் அடுத்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த ஹோ ஓப்பனோ போனோ ப்ரேயர். நான் எதுவுமே இது வாயால் சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு லிசன் பண்ணிகிட்டு இருப்பேன். 108 தர. இது ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் வீடியோஸ் ப்ரேயர்ஸாக இருக்கும். காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரமும் நான் லிசன் பண்ணுவேன் டெய்லி. இது எல்லாமே இயர்லி மார்னிங் பெட்டை விட்டு எழுந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே படுத்துட்டு முழிச்சிட்டு காதில் சும்மா இயர்ஃபோன் ப்ளூடூத் மாட்டிட்டு கேட்டுட்டு படுத்துட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் இயர்லி மார்னிங் ப்ரேயர். ஹவுஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, என்னோடய வீடியோஸில் விலாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் ஹவுஸ் க்ளீன் பண்ணிவிட்டு, வீட்டு வாசலெல்லாம் கோலம் போட்டு கூட்டிட்டு, அதுக்கப்புறமே சாமி கும்பிடுவேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். பூ இருந்தால் பூ வைப்பேன், இல்லைன்னா கூட விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். சாமிக்கு தண்ணி மட்டும் பிடிச்சி வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுவேன். எனக்கு இந்த சாமி கும்பிட்ற பழக்கம் ஆரம்பத்துலலாம் இல்லவே இல்லை. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 இயராக தான் இருந்துச்சு. ஏன்னா இதோட பெனிஃபிட் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லிட்டு நம்மளோட தமிழ் ஐயர் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இதோட பலன்கள் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நான் இதை முன்னாடி சும்மா நம்பிக்கை இல்லாமல் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் நான் இது உண்மையிலே இருக்குமோன்னு சொல்லிட்டு நான் எப்போ அதை பிலீவ் பண்ண ஆரம்பித்தனோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்குது.
ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் வந்து அஃபர்மேஷன் கிராட்டிடியூட் எழுதுவேன். இந்த மாதிரி வந்து ஒரு நோட் புக் நான் வச்சுருப்பேன் கையில், எப்போவுமே நான் வச்சுருப்பேன் லாங் சைஸ். எனக்கு வந்து நிறைய நோட் புக் வாங்கி வைக்கிறது தான் பழக்கம். ஏன்னா ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோட் புக் எழுதி வைப்பேன். ஒன்று வந்து கிராட்டிடியூடுக்கு, ஒன்று அஃபர்மேஷனுக்கு, ஒன்று டைரிக்கு, அதுக்கப்புறமே ஒன்று வந்து கணக்கு எழுதுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய நோட் எழுதி வைப்பேன். கிராட்டிடியூடில் என்ன எழுதுவேன் அப்படின்னா, ஐ ஆம் ஸோ கிரேட்ஃபுல், எனக்கு இன்றைக்கி நாளை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி, இந்த ஹெல்த்தியான வாழ்க்கை கொடுத்ததுக்கு நன்றி, இந்த வேலையை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி எழுதுவேன். அஃபர்மேஷன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு வந்து ஒரு மில்லியன் வந்து வேணும், நான் மில்லியனர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன இது மாதிரி எனக்கு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், இது பெரிய விஷயம். பட் வந்து எனக்கு வந்து இப்போ ஒரு வீடு வாங்கணும், ஒரு ஷாப்பு வாங்கணும், எனக்கு இந்த கடையை கொடுத்ததுக்காக நன்றி, இந்த படிப்பை கொடுத்ததுக்காக நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணேன்னா எனக்கு அந்த அஃபர்மேஷனில் வந்து எனக்கு கிடைச்ச மாதிரி நான் அஃபர்மேஷன் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு வந்து அது வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிடச்சிருக்கு. பட் வந்து நான் இப்போ வந்து பெரிய விஷயம் டார்கெட் பண்ணிகிட்ருக்கேன். அது எப்போ கிடைக்கும்னு தெரில, கண்டிப்பாக கிடைச்சிரும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து எனக்கு $1 மில்லியன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் மனசில் நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சதும் தேங்க்யூ யூனிவர்ஸ், எனக்கு இந்த 1 மில்லியனை கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிடுவேன். இது மாதிரி நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நான் நிறைய சொல்லி வந்து எனக்கு கிடச்சிருக்கு அந்த விஷயம். பட் பெரிய விஷயம் நான் ஒன்று நினச்சிட்டு இருக்கேன். அது நடந்த உடனே கண்டிப்பாக வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதே சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து பீச் சைடு வளர்ந்தது. டெய்லி வந்து மீன், நண்டு, எறா அந்த மாதிரி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடே அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் கூட நான் வெஜிடேரியன் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டதே இல்லை. ஒரு லாஸ்ட் இயர் வந்து ஃப்ரைடே மட்டும் நம்ம வந்து சாமிக்கு விரதம் ஏன்னா குடும்பத்தில் நிறைய கஷ்டம் பிரச்சனை அந்த மாதிரி இருந்தது. ஒரு நாள் மட்டும் நம்ம கடவுளுக்காக வந்து விரதம் இருந்து பார்ப்போம். நான்வெஜ் சாப்பிடாமலாம் என்னால் பட்னியாலாம் இருக்க முடியாது, நான்வெஜ் சாப்பிடாமல் இருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இருந்தேன். ஃப்ரைடே மட்டும் இருந்தேன். அப்புறமே என்னாச்சுன்னா, நாங்கள் எங்கள் குரூப் அதனை தங்கியிருக்கோம், ஃப்ரெண்ட்ஸோடு தானே தங்கியிருக்கோம். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீட்டில் வந்து எல்லாருமே வந்து புரட்டாசி மாதம் விரதம் இருந்தாங்க. என்னையும் இருக்க சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் எதுவுமே கிடையாது, புரட்டாசி மாதம் விரதம்லாம் நான் இருந்ததே கிடையாது, என்னால் அதுவும் 1 மாதம்லாம் இருக்க முடியாது, 1 நாள் 2 நாள் வேணா இருக்கலாம், 1 மந்த்லாம் என்னால் வந்து விரதம்லாம் இருக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டுனா அவங்க எல்லோரும் என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, நாங்கள் உங்களை சாப்பிட விட மாட்டோம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன், நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கடைசியில் நம்ம இடையில ஏதாவது சாப்பிட்டு ஏதாவது சாமிக்கு ஏதாவது கோவம் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் அவங்கக்கிட்ட சொன்னேன். அப்போ வந்து சொன்னாங்க, இல்லை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், பரவாயில்ல, முடியலன்னா விட்டுருங்க, எத்தனை நாள் இருந்தீங்களோ அத்தனை நாள் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொன்னாங்களா. சரி ஓகே, நம்மளும் வந்து இந்த விரதத்தை வந்து ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 மந்த்து ஃபுல்லாகவே வந்து நான் நான்வெஜ் எதுவுமே சாப்பிடல. ஈவன் வந்து எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணவும் இல்லை, கிரேவிங்ஸும் வரலை. யாராவது சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட எனக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணல, அது ஏன்னு தெரியல இது வரைக்கும். அப்புறம் அந்த மந்தில் வந்து ஒரு 2 சாட்டர்டே வந்து இங்கே சிங்கப்பூரில் உள்ள பெருமாள் கோயிலில் வந்து மத்தியானம் லஞ்சு போடுவாங்க. அந்த லஞ்சு போய் வந்து நான் சாப்பிட்றதுக்காக போனேன். மாதத்தில் 4 வரும் இல்லை, 4 சாட்டர்டே வரும், அதில் 2 சாட்டர்டே மட்டும்தான் நான் கோயிலுக்கு போனேன். 2 சாட்டர்டே எனக்கு வேலை, அதனால் நான் போக முடியல. பட் வந்து அந்த மாதம் ஃபுல்லாகவே நான் நான்வெஜ் சாப்பிடல, எனக்கு கிரேவிங்ஸ் இல்லை, எதனால என்னன்னெலாம் தெரியல. பட் நான் இருந்துட்டேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. பரவாயில்ல, உங்களால் முடியாது, விரதம் இருக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இருந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அவ்வளோ ஆச்சரியப்பட்டு சொன்னாங்க. அப்புறமே என்னாச்சுன்னா, எனக்கு லீவு கிடச்சிது. இம்மிடியேட்டாக புரட்டாசி விரதத்தை முடிச்சது உடனே நான் வந்து ஊருக்கு போயிட்டேன், சென்னைக்கு போயிட்டேன். சென்னையில் பார்த்திங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி நான் முன்னாடி எப்போவும் வந்து திருப்பதி போகணுன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ரொம்ப வருஷமாக என் பையன் வந்து ஒரு 2 வயசோ 3 வயசோ இருக்கப்போ திருப்பதி போனது. அந்த டைமில் வந்து எனக்கு திருப்பதியோட அந்த நாலேஜெல்லாம், சாமியோட நாலேஜெல்லாம் அந்தளவுக்கு இல்லை எனக்கு. ஏன்னா நான் ஜஸ்ட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க, போகணுன்னு சொன்னாங்க, அதனால் அவங்க கூட போயிட்டு வந்துட்டேன். ஈவன் என்ன வேணுன்னு கூட எனக்கு சாமிகிட்ட தெரியல அந்த டைமில். ஏன்னா அப்போயும் நான் வந்து ஒரு 24-25 இயர்ஸ், அந்த டைமில் நான் ரொம்ப யங்னால எனக்கு அந்தளவுக்கு யோசிக்கிறது அதெல்லாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு கோயிலுக்கு போகணுன்னாங்க, போயிட்டு வந்தேன். என்ன வேணும் ஏது வேணும் எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை. பட் இந்த டைம் வந்து
ஒரு தடவை இடையில வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, திருப்பதி போனால் திருப்பம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரூமில் உள்ளவங்க, வீட்டில் உள்ளவங்க, சுற்றி உள்ளவங்கலாம் திருப்பதி திருப்பதின்னு சொல்லி இடையில வந்து ரொம்ப பேர் இந்த திருப்பதியை பற்றி பேசிகிட்டே இருந்ததுனால அதுக்கும் தடவை நான் ஊருக்கு போனப்போ ஹஸ்பண்ட்டை சொல்லியிருந்தேன், நம்ம திருப்பதி போயிட்டு வரலாங்க ஒரு தடவை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த டைம் வந்து என்னால் போக முடியல. ஓகே, அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதம் விரதத்தை முடிச்சுட்டு நான் ஊருக்கு 10 நாள் லீவுக்கு போனப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி என் ஹஸ்பண்ட் வந்து போகலான்னு சொல்லிட்டாரு. அன்பிளான்டு ஒன்று, பட் வந்து நடந்துடுச்சு. உடனே திருப்பதி போயிட்டோம். நிறைய பேர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பெரிய உடனே பிளான் பண்ணிலாம் வந்து போக முடியாது, ரொம்ப கஷ்டம் அதுன்னாங்க. பட் எனக்கு வந்து நான் போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு கடவுள் வந்து ப்ளஸ் பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த விரதத்தை முடிச்சுட்டு நான் போனவுடனே கோயிலுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அன்ரிசர்வில் தான் போய் வெயிட் பண்ணி லாங் க்யூவில் நின்று தான் சாமியை பார்த்துட்டு வந்தோம். பட் வந்து இந்த டைம் வந்து நான் திருப்பதியை பார்க்குறப்போ வந்து நானாக விரும்பி போனேன். நானாக பிளான் பண்ணது எப்போ ஒரு தடவை, பட் நடந்தது வந்து ஆஃப்டர் விரதத்துக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. அவர் மேலே நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து கோயிலுக்கு வந்து போக முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். நானாக ஃபீல் பண்ணிக்கிட்டேன். இந்த தடவை கோயிலுக்கு போனப்போ நான் நிறைய வேண்டிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருக்கீங்களா, வெஜிடேரியன் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் மணி. சத்தியமாக நான் இதை நம்பவே இல்லைங்க ஆரம்பத்தில். நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்பாட்டி போங்க. எனக்கு இதை பற்றின நாலேஜே இல்லாமல் தான் நான் வந்து நம்ம பணத்தினால கஷ்டப்பட்டுட்ருக்கோமே. ஏன் கஷ்டப்படுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி மந்த்து நம்ம சம்பளம் வாங்கினா அந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் என்னால் வந்து பர்ஸில் வந்து ஒரு $2 கூட இருக்காது. எல்லாருக்கிட்டையும் ஃபோன் அடித்து கேட்பேன், எனக்கு வந்து ஒரு $5 கடன் கொடுங்க, $10 கடன் கொடுங்க, இன்னும் 2 நாளில் கொடுத்துட்றேன், சேலரி வந்ததும் நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்பேன். கேட்டு அட்லீஸ்ட் எவ்ரி மந்த் யார்கிட்டையாவது ஒருத்தட்ட வாங்கிடுவேன். கண்டிப்பாக ஒரு $5 $10 நம்மளுக்கு செலவுக்கு தேவை, எமர்ஜென்சிக்கு தேவைன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருவேன். அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க, இது வந்து ரொம்ப தப்பான ஹேபிட்டு, நம்ம கையில் எப்போவுமே காசு வச்சுருக்கணும், இந்த மாதிரி வந்து கடைசி மாதத்தில் போயிட்டு காசு வாங்குறதுலாம் ரொம்ப நல்லது கிடையாது, குடும்பத்துக்கு நல்லதில்லை, தர்த்திரியம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே என்னென்னா, நான் வந்து ஓகே நான் வந்து ஃபாலோ பண்ணல, ஆனால் வந்து எனக்கு எப்படி காசு வரும், காசு இல்லாமல் தானே நான் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்து என்கிட்ட பர்ஸில் வந்து $2 கூட இருக்காது. ஆனால் இப்போதைக்கு என் பர்ஸில் வந்து ஒரு 10 வில்லி, 20 வில்லி, 50 வில்லி கூட சம்டைம்ஸ் வந்து நான் அந்த சேலரி வர டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் கீப் பண்ணி வச்சுருக்கேன். இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ஜப்பனீஸோட அந்த இதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பித்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்தேன். நம்மக்கிட்ட பணப்புழக்கம் நிறையா வர்றதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்போ வந்து பார்க்குறப்ப வந்து எனக்கு அவங்க சொன்னதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பிடிச்சிருந்தது. இதை பற்றி செப்ரேட்டாக, இந்த ரெஸ்பெக்ட் ஃபார் மணி பற்றி செப்ரேட்டாக உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் மேக் பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து இதை நான் ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நிறைய வந்து சேஞ்சஸ் நடந்திருக்கு. இப்போ வந்து பர்ஸில் வந்து ஒரு சம்பளம் வர்ற அன்னைக்கு கூட வந்து மந்த் எண்டில் கூட என்னோடய பர்ஸில் வந்து ஒரு $5 $10 கீப் பண்ண முடியுதுன்னா நான் இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் என்னால் பண்ண முடியுது. இதை பற்றி உங்களுக்கு தனியாக தெரிஞ்சுக்கணுன்னா செப்ரேட்டாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா, 6வது ஹேபிட், அட்லீஸ்ட் வந்து 5 பேருக்கு ஃப்ரீ ஃபுட்டு கொடுங்க. இது வந்து நான் வந்து 5 பேருக்குன்னு கம்பல்சரி சொல்லலை, உங்களால் முடிஞ்சதுன்னா கொடுங்க. பட் உங்களால் ஒருத்தருக்கு உங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு கொடுக்க முடியும் தானே, ஃப்ரீயாக கொடுக்க முடியும் தானே. வீட்டில் இப்போ சமைக்கிறீங்க, யாராவது ஒருத்தரை பார்க்குறீங்க, ஒரு ஏழை பார்க்குறீங்க, சாப்பாடு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுக்க முடியும் தானே. ஸோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு வீக் டேஸில் வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து சமைச்சு வீட்டில் உள்ளவங்களுக்கு நான் ஒரு 5 பேருக்கு 4 பேருக்கு அந்த மாதிரி கொடுத்துருவேன். ஆனால் வந்து எனக்கு வந்து டார்கெட் வந்து ஒரு 5 பீப்புள். அதுவும் இல்லாமல் வந்து எவ்ரிடே வந்து எங்கள் வீட்டில் மிச்ச சாப்பாடு இருந்ததுன்னா யாராவது வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, ஏன்னா நாங்கள் குரூப்பாக தானே தங்கியிருக்கோம். இப்போ யாராச்சும் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க, லேட்டாக வராங்க, அவங்களுக்கு சமைக்க முடியல, சாப்பாடு இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். அதெல்லாம் கனெக்ட் பண்ண மாட்டேன். பட் வந்து நான் என்னோடய டார்கெட் வந்து ஒரு 5 பீப்புளுக்கு வந்து நான் சாப்பாடு கொடுக்கணும். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தானே. ஸோ வந்து நம்ம இது சாப்பாடு ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தப்பாயிடாதே. நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை விட பல்மடங்காக நம்மளுக்கு திரும்ப கிடைக்கும். இப்போது நீங்கள் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு சாப்பாடு இல்லாத அன்றைக்கி யாராவது ஒருத்தவங்க வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து இதை வந்து உங்களால் முடிஞ்ச அளவு வாரத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை உங்கள் கையால் சமைச்சு கொடுங்க, இல்லை உங்கள் வீட்டில் உள்ள சாப்பாடு இருந்ததுன்னா யாருக்காவது முடியாதவங்களுக்கு எடுத்துக்கொண்டு கொடுங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமே வந்து 7வது பாயிண்ட் என்னென்னா, படுக்கிறதுக்கு முன்னாடி
கண்ணா பின்னான்னு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சும்மா ஏதோ ஒரு வீடியோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் பார்க்குறது, யூடியூப் வீடியோ கண்ணா பின்னான்னு பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, அடிப்புடி பார்க்குறது, இந்த மாதிரி ஹேபிட் தான் நிறைய இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறமே வந்து நான் வந்து மாற்றிக்கிட்டேன், என்னோடய ஹேபிட்டை மாற்றிக்கிட்டேன். படுக்கிறதுக்கு முன்னாடி மைண்டை காமாக வச்சுக்கணும், நம்ம வந்து லக்கி பர்சனாக மாறணும், நம்ம வீட்டுக்கு பணம் வரணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மளை சுற்றி உள்ளவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே நான் வந்து அந்த டிவி, இந்த யூடியூப்பில் வீடியோ பார்க்குறது, டான்ஸ் பார்க்குறது அதெல்லாம் நான் விட்டுட்டு நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வந்து மணி அஃபர்மேஷன் கேட்பேன். மணி அஃபர்மேஷனாக மணியை பற்றி சொல்லுவாங்க. லைக் ஐ ஆம் எ மணி மேக்னெட்டு, ஐ ஆம் ஈஸி டு கெட் மணி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்கிலீஷ் தான் நான் நிறைய பார்ப்பேன், தமிழ் நிறைய பார்க்க மாட்டேன். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தமிழில் அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கேட்குறதுக்கு பழகுங்க. நான் வந்து இங்கிலீஷ் நிறைய கேட்குறதுனால எனக்கு இங்கிலீஷ் அந்த இது வந்து எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால் நான் அதையே ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் கிரேட்ஃபுல் மெடிடேஷன் ஒரு 5 மினிட்ஸ். இன்றைக்கி நாள் நல்லா போச்சு, அதுக்காக ரொம்ப நன்றி, நான் நல்லா இருக்கேன், இன்றைக்கி வேலை நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா நம்மளாக யோசித்து ஏதாவது ஒன்று தேங்க்யூ பண்ணிவிட்டு அப்படியே நம்ம தூங்கிடலாம். அப்படியே நம்மளுக்கு தூக்கம் வந்துடும். ஏன்னா வந்து கண்ணா பின்னான்னு எதையோ ஒன்று பார்த்து அது நைட்டு ஃபுல்லாக நம்ம மைண்டில் ஓடுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு நல்ல விஷயங்கள், பிரெயினுக்கு ஹெல்த்தியான விஷயங்கள் பண்ணுறப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். 8ஆவதாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது நானாக பண்ணுறது. இது எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. ஆரம்பத்தில் வந்து சம்பளம் வரப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உடனே சேலரி வந்த உடனே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எல்லாருக்கும் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு அந்த கடனை அடைக்கணும், இவங்கள்ட்ட கொடுக்கணும், அவங்கள்ட்ட கொடுக்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த பொருள் வாங்கணும், அதுக்கு போகணும், தலைக்கு பின்னணும், தலைக்கு பொருள் வாங்கணும், ட்ரெஸ்ஸு வாங்கணும், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சம்பளம் வந்ததுமே எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவேன், யூஸ் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிருவேன். பட் அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணேன் என்னென்னா, ஏன் வந்து நம்ம கடவுளுக்கு நம்மளோட ஃபஸ்ட்டு சேலரி வாங்கி ஃபஸ்ட்டு பேமெண்ட்டை வந்து கடவுளுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானாக இது முடிவு பண்ணி நான் போயிட்டு கடையில் போயிட்டு லிட்டில் இண்டியாவில் போயிட்டு பூ வாங்கிட்டு வருவேன். எனக்கு ஆஃப் டேயாக இருந்தால் அன்றைக்கே நான் போயிடுவேன். இல்லைனா ஒரு நாள் 2 நாள் ஹோல்ட் பண்ணுவேன். அது முடிய யாருக்கும் நான் காசும் கொடுக்க மாட்டேன். நான் வந்து எனக்கும் எந்த பொருளும் வாங்கிக்க மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நான் பர்ஸில் கொஞ்சம் காசு கீப் பண்ணி வச்சுருக்கிறதுனால இப்போல்லாம் எனக்கு மேனேஜபிளாக இருக்குது. ஸோ வந்து நான் அந்த 2 நாளைக்கு அப்புறம் 1 நாளைக்கு அப்புறம் பூ வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் வந்து இந்த காசை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன், ரெண்ட்டு கொடுப்பேன், எல்லாமே இப்போ கரண்ட்டு பில்லு கட்டுவேன், எல்லாமே பண்ணுவேன். ஸோ வந்து இப்போ இந்த பை ஃப்ளவர்ஸ் பண்ணி நான் வந்து வீட்டுக்கு வந்து சிலப்போ என்னோடய கையாலேயே வந்து கட்டி போடுவேன் சாமிக்கு. இல்லைனா வந்து ரோஸ் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வச்சுருவேன். பட் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு தான் என்னோடய காசை வந்து நான் கொடுப்பேன். அது வந்து அன்றைக்கே வாங்கிட்டு அன்றைக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். எல்லாருக்கும் பூ வாங்கி சாமிக்கு போட்டு அன்றைக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுவேன். இல்லை சம்டைம்ஸ் என்னால் உடனே பூ முடியல அப்படின்னா 2 நாள் 1 நாள் வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணிவிட்டு பூ வாங்கிட்டு வந்து சாமிக்கு போட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஆரம்பிப்பேன். லைக் ரெண்ட்டு, அப்புறம் கரண்ட் பில்லு, அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறது வந்து அதுக்கப்புறம் தான் கொடுப்பேன். அப்புறம் வந்து அட்லீஸ்ட் டொனேட் 10 rupees எவ்ரி வீக். நான் வந்து இது ஜஸ்ட்டு குறைச்சலாக சொல்கிறேன். இது வந்து ஒரு யோகி, தாய்லாந்து யோகி சொன்னது தான். அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எழுந்திரிச்சதும் நம்ம ப்ரேயர் பண்ணிவிட்டு $1 எடுத்து வைக்கணும். டெய்லி $1 எடுத்து வைக்கணும். அது மந்த் எண்டில் வந்து $30 வந்துடுமா, அந்த $30 கொண்டு போய் நீங்கள் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்கள், டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து 1 மாதம் 2 மாதம் ஃபாலோ பண்ணி பார்த்தேன். சிலப்போ மறந்துடுவேன், சிலப்போ அந்த $1 காயின் இருக்காது, இந்த மாதிரி பல பிரச்சனை இருந்தது எனக்கு. அதை வந்து 1 மாதம் ஒழுங்காக சேர்ப்பேன், 1 மாதம் வந்து கன்சிஸ்டன்ஸே இருக்காது, காசே போட மாட்டேன், அந்த மாதிரி இருந்தது. நம்ம டொனேட்டும் பண்ணணும், ஆனால் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேபிட்டை நானே உருவாக்கினேன். வாரத்துக்கு $2, நம்ம ஊர் காசுக்கு 140 142 ரூபா. ஸோ வந்து நான் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். சிலப்போ என்ன பண்ணுவேன்னா, சாப்பாடு கடை டேபிள் நிறைய இருக்கும்ல, அதில் வச்சுட்டு வந்துடுவேன். அங்கே இருக்க கிளீனர் எடுத்துப்பாங்க. சிலப்போ நானே வந்து சாப்பிட போகிறப்ப அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருப்பாங்க. இல்லை வந்து காசு ரோட்லலாம் சிலப்போ இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட சிலப்போ காசு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த $2 கொடுத்துட்டு வந்துடுவேன். ஆனால் என்னோடய டார்கெட் என்னென்னா, $2 என் மூலியமாக யாருக்காவது ஒருத்தருக்கு வந்து நல்லது நடக்கணும். அந்த காசை வந்து அவங்க ஒரு வேளைனாவது சாப்பிடணும். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் ஹெல்ப் அதர்ஸ்னால் நான் வந்து உங்களை வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ண சொல்லலை. இது வந்து நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். பணம் மட்டும்தான் வந்து ஹெல்ப்பிங் கிடையாது. உங்களோட அறிவை ஷேர் பண்ணலாம்.
இப்போ வந்து நீங்கள் நல்லா படிப்பீங்க, உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா தெரியும், பக்கத்தில் ஒரு குழந்தை வந்து காசு கட்ட முடியாமல் இருக்குது, டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. இல்லை வந்து உங்களுக்கு நீங்கள் நல்லா மெச்சூர்டு, நல்ல ஃபினான்ஷியல் நாலேஜ் இருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து கண்ணா பின்னான்னு செலவு பண்ணுறாங்க, எதுவுமே தெரியல அவங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அவங்க உங்களோட வார்த்தைகளை கேட்டு இம்ப்ரூவ் ஆகலாம். இந்த மாதிரி எனக்கு ஒன்று நடந்திருக்கு. என்னோடய ஃப்ரெண்டு வந்து நிறைய வந்து செலவு பண்ணுவாங்க, என்னை விட ஹையர் பொசிஷனில் தான் இருக்காங்க. ஒரு சேவிங்ஸு அதெல்லாம் எதுவும் யோசிக்க மாட்டாங்க, நல்லா செலவு பண்ணுவாங்க. அப்புறம் நான் வந்து அவங்கக்கிட்ட பேசினேன். அவங்க வந்து நிறைய இப்போ வந்து சேவ் பண்ணி நகை வாங்கி இடம் வாங்கிலாம் வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு நாள் என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சித்ரா தேங்க்யூ அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன், நீ அன்றைக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுனதுனால தான் இன்றைக்கி நான் இவ்வளோ நல்லா இருக்கேன், இவ்வளோ நாலேஜ் எனக்கு கிடச்சிருக்கு, நீ சொன்னதுக்கப்புறம் நான் அதை பற்றி நாலேஜ் எடுத்துக்கணும்னு சொல்லிவிட்டு நான் போய்ட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இப்போதைக்கு நிறைய இடம் வாங்கியிருக்கேன், நகை வாங்கியிருக்கேன், இப்போ தான் நான் காசு சேர்க்கவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு காசு கொடுத்தா தான் உதவின்னு கிடையாது. நம்ம நாலேஜை ஷேர் பண்ணி அடுத்தவங்க நம்மளால் 1% வாழ்க்கையில் முன்னேறாங்கன்னா அது கூட வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங் தான். கடவுள் வந்து அவங்க 1% வந்து நல்லானா அதே உங்களுக்கு வந்து 10% வந்து நீங்கள் நல்லா ஆவீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு அந்தளவு ப்ளஸ் பண்ணுவாங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் வந்து நம்ம சொல்லி கொடுத்தோன்னா. அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா 11வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, டோன்ட் ஜெலஸ். பொறாமப்படாதீங்க யாரையும் பார்த்து. இது வந்து நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நானும் ஆரம்பத்தில் வந்து நிறைய பேர் நம்மளை விட மேலே போயிட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த கோவிட் டைமில் வந்து எனக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு முடியாமல் வந்து நான் வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டேன். அப்போது நான் லோ கிரேடில் தான் இருந்தேன். ஆனால் வந்து நான் ரீஜாயின் பண்ணுறப்போ ஏன் கூட லோ கிரேடில் உள்ளவங்க எல்லாருமே வந்து ஹையர் போஸ்டிங் வந்துட்டாங்க, டாமினேட் பண்ணாங்க என்ன, அவங்க மேலே போயிட்டாங்க நான் கீழே இருக்கேன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பாடு என்ன அவ்வளோ கஷ்டப்படுத்துவாங்க, அவ்வளோ ஒரு அதிகாரத்தை வந்து காமிப்பாங்க. பட் இருந்தாலுமே வந்து எனக்கு வந்து அந்த டைமில் வந்து எனக்கு வந்து வேலை, என் ஹஸ்பண்டோட ஹெல்த்து, எனக்கு பணம் வேணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும், அது மட்டும்தான் மைண்டில் இருந்துச்சு. எனக்கும் சிலப்போ கோவம் வரும், நம்ம கூட வேலை பார்த்தது நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும். பட் வந்து நம்ம ஜெலஸ் ஆகி என்ன பண்ண போகிறோம், ஜெலஸ் ஆனால் ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலை ஒழுங்காக பார்க்க முடியாது, தப்பு பண்ணுவோம், அடுத்தது யோசிக்க முடியாது. ஜெலஸாக அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு ஜெலஸாகிற நேரத்தில் நம்ம அடுத்த ஸ்கில்லை என்ன கற்றுக்கலாம், அதனால நம்ம எப்படி மேலே போகலாம், அவங்கள விட எப்படி மேலே போகலான்னு சொல்லி போட்டி போட்டு நம்ம பண்ணலாம். பொறாமப்பட்டால் நம்மளோட ஹெல்த்து பாதிக்கும், மன உளைச்சல், தூக்கம் வராது, நிம்மதி இருக்காது, வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பல பிரச்சனை நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் என்ன பண்ணேன்னா நான் மாற்றிக்கிட்டேன். நான் வந்து மேலே வரணும் அப்படின்னா நான் பொறாமப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. கடவுள் வந்து நம்மளுக்கு எப்போ கொடுக்கணும்னு நினைப்பாரோ அப்போ கொடுப்பார். நம்ம எப்போ மேலே வரணும்னு நினைக்கிறாரோ அப்போ மேலே வருவார். நம்மளோட வேலையை நம்மளோட எஃபர்ட்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுகிட்டே இருந்தேன். நான் நினச்சே பார்க்கல எனக்கு அந்த ப்ரமோஷன் வந்து 5 வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் வித்தின் 1 இயர்லேயே வந்து எனக்கு கிடச்சிடுச்சு. பை காட் கிரேஸு, கடவுள் தான் என்னை ப்ளஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு கிடச்சி நான் அப்போ அவங்க ஈக்குவலுக்கு நான் போயிட்டேன். ஸோ வந்து நம்மளுக்கு எப்போ என்ன நடக்கும் நான் யாருமே யாரோட வாழ்க்கையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இன்றைக்கி கீழே இருக்கவங்க நாளைக்கு மேலே போவாங்க, நாளைக்கு கீழே இருக்கவங்க இன்றைக்கி மேலே போவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம யாரோட வாழ்க்கையும் இவங்க இந்த நிலமை தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து யோசிக்க முடியாது. நானும் ஒரு காலத்தில் வந்து அம்மா அப்பா இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் அடிபட்டு இப்போ இவ்வளோ நல்லா இருக்கேன் அப்படின்னா கடவுள் வந்து என்னை நிறைய ப்ளஸ் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ நான் இதுக்கு எப்போவுமே வந்து கிரேட்ஃபுல்லாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். ஆயுசு முழுக்க வந்து நான் வந்து கிரேட்ஃபுல்லாக இருக்கணும். இந்த வீடியோ அதனால் வந்து நீங்கள் யாரை பார்த்தும் பொறாமப்படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கான உழைப்பு, ஊதியம் எல்லாமே கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. நானும் ஒன்றும் தெரியாமல் தான் வந்து இதெல்லாம் ஆரம்பத்தில் ஃபாலோ பண்ணினேன். இது எல்லாமே வந்து நானாக பண்ணது கிடையாது. இதெல்லாம் யோகிகள் சொன்னது தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு தாய்லாந்து யோகி, இன்னொருத்தவங்க வந்து நம்ம ஊர் யோகி சொன்னது தான். இது எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அவங்க சொன்ன மெத்தடை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எனக்கு ஏற்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி சூட்டபுளாக உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் இதை ஃபாலோ பண்ணி நடந்திருந்ததுன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு நல்ல விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ தட் நான் எப்பப்போ வீடியோ போட்டாலும் நீங்கள் என்னோடய வீடியோஸை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ லவ் யூ ஆல்.